இன்றைய நாட்களில் அதிகமான பெற்றோர் வேதனையோடு சொல்லுகிற காரியம் தங்களுடைய பிள்ளைகளை குறித்ததாகவே காணப்படுகிறது. ஒரு சில குடும்பங்களில் தான் பிள்ளைகளை குறித்த ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது. பெரும்பாலான குடும்பங்களில் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த மன வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பெற்றோரை தான் பார்க்க முடிகிறது. தன் மகளுடைய வாழ்க்கை குறித்த ஒரு துக்கம், மகனுடைய போக்கு, அவனுடைய வாழ்க்கை, அவன் வழிவிலகி தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற காரியத்தை குறித்த துக்கம், இப்படி பிள்ளைகளால் துக்கம் அடைந்திருக்கிற பெற்றோரை எங்கும் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்கிற ஒரு மன வேதனையோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீதும் சந்ததியின் மீதும் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறாரு. வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் உடைய சந்ததியில் உண்டாகி இருக்க முடியும். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று தெளிவாய் பேசுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக நின்று மகிழ்ச்சியையும் ஒரு ஆனந்தத்தையும் கொண்டு வர வேண்டுமானால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த குடும்பத்தில் காரியங்கள் செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி வாழ பெற்றோரும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், ஸ்கூலிலே படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தின்படி நடக்க அர்ப்பணிக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அந்த பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்தில் பெற்றோருக்கு ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அது மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறபடியினால் தான் பிசாசானவன் இன்றைக்கு இளம் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறான். இன்றைக்கு பாருங்கள், சிறு பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் பொதுவாய் காணப்படுகிற பாவ காரியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதிகமாக இளம் வயதிலேயே பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதாக உலகத்தில் கணக்கெடுப்புகள் சொல்லுகிறது. போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள், உலகத்தின் சிற்றின்பத்தில் அடிமைப்பட்டு வழி விலகி போகிற வாலிபர்கள், அது நிமித்தம் பெற்றோருக்கு கண்ணீராக மாறி போகிற பிள்ளைகள் என்று இந்த மாதிரி காரியங்கள் பெருகிக் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? பிசாசானவன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற காரியத்திற்கு விரோதமாய் பிசாசானவன் எழும்பி பிள்ளைகளை வஞ்சித்து பாவத்திற்குள் ஆக்கி வழி விலக பண்ணி அவன் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே நாமும் சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து நாம் அதை மேற்கொண்டு நம்முடைய குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படிக்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பெற்றோர் இந்த காரியத்தில் கவனமாக பிள்ளைகள் காரியத்தில் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள்,